அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, உறவினர்களே, ஜக்காத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வியாபார பொருளில் மாதம் 6-7 மாதம் கடந்து கொண்டு போகக்குள்ள அந்த பொருளில் உள்ள அந்த நிசாபுடைய அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. திடீரென 8 மாதம் 9 மாதம் ஆகக்குள்ள நிசாபுடைய அளவையும் தாண்டி வருது. இப்படியான நிலையில் ஒருவருடைய பிஸ்னஸ் இருந்தால் அவர் எப்படி ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றதான் கேள்வி. பொதுவாக எங்களுக்கு தெரியும், வியாபார பொருளாக இருந்தால் நிசாபுடைய அளவு அதனையும் தாண்டி இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இவருடைய அந்த வியாபார பொருளுடைய அளவு மதிப்பீடு நிசாபுடைய தொகையை குறைஞ்சி வந்திருக்குது, திருப்பி கூடியிருக்குது, திரும்பி குறைஞ்சிருக்குது. இப்படியான நிலையில் இருந்தால் இவர் எப்படி ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றால், அவர் வழமையாக கொடுக்குற அந்த திகதி, அதாவது ஹிஜ்ரி, இந்த சந்திர கணக்குப்படி எங்கட, அதாவது பிற கணக்குப்படி எப்படி சொல்கிறேன்டா, நோன்பு 10 இல்லாட்டி ஷவ்வால் 20 துல்காதா 15 வச்சுருப்போம். அப்போ எப்போ நாங்கள் கொடுக்குறோமோ துல்காதா 20 வச்சா நோன்பு 10 வச்சோம்டா, அந்த நோன்பு 10ஆம் ஆண்டு இவர் கணக்கு பார்ப்பார். அன்றைக்கு நிசாபுடைய அளவை தாண்டி இருந்தால் அவர் ஜக்காத் கொடுக்கணும். 2 மாதத்துக்கு முன்னால் நிசாபுடைய எல்லையை குறைஞ்சிருந்துச்சு, நிசாபுடைய நிசாபுடைய தொகையை விட குறைவாக இருந்துச்சு என்ற ஒன்றும் சொல்லலாது. சரியாக ஜக்காத் கணக்கை பார்த்து கொடுக்குற அந்த 10ஆம் ஆண்டைக்கு கணக்கு பார்க்குற ஆண்டு நிசாபுடைய எல்லையை தொட்டு அதனை கடந்திருந்தால் அவர் கணக்கு பார்த்து ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.